வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு வரும் 1ஆம் தேதி நடைபெறும் 7வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. ஏழைகள், பின்தங்கிய வகுப்பினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் முன்னேற்றத்திற்காக தமது அரசு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை பிஜேபி அரசு தொடர்ந்து புறக்கணித்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி குறை கூறியுள்ளார். ரேமல் தீவிர புயல் மேற்கு வங்கம், வங்கதேசம் இடையே இன்றிரவு கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு வரும் 1ஆம் தேதி நடைபெறும் 7வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய இன்னும் 5 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, சிறந்த நிர்வாகம் மற்றும் கொள்கைகளுக்காக பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 3வது முறையாக மத்தியில் ஆட்சி அமைக்க நாட்டு மக்கள் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏழைகள், பிற்படுத்தப்பட்டோர், பின்தங்கிய வகுப்பினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் முன்னேற்றத்திற்காக தமது அரசு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதாக அவர் கூறினார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் நஹானில் வாக்கு சேகரித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி, அனைத்து தரப்பினரின் பொருளாதார முன்னேற்றத்தை காங்கிரஸ் உறுதி செய்யும் என்றார். ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் நலனை பிஜேபி அரசு தொடர்ந்து புறக்கணித்ததாகவும் அவர் குறை கூறினார். பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் திரு தேஜஸ்வி யாதவ், ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கின்றனர். 7 கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுதில்லி விவேக் விஹார் பகுதியில் மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 7 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த குழந்தைகள் விரைவில் நலம் பெற பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் ராஜ்கோட்டில் பொழுதுபோக்கு விளையாட்டு மைதானத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக அதிகரித்துள்ளது. விபத்து தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு உதகையில் நாளை தொடங்குகிறது. தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு ஆர்.என். ரவி தலைமையில் 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மத்திய, மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய மனித வளங்களை ஊக்குவித்தல், ஆராய்ச்சியின் சிறப்பம்சம், நிறுவன மேம்பாடு, தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், ஆசிரியர் உறுப்பினர்களுக்கான திறன் மேம்பாடு உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனைகள் இம்மாநாட்டில் இடம்பெறுகின்றன. மேலும் பல்கலைக்கழகங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த நடைமுறைகள், செயற்கை நுண்ணறிவு எதிர்காலம் உள்ளிட்டவை குறித்த விவாதங்களும் இம்மாநாட்டில் இடம்பெறுகின்றன. தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வது அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசின் பதிவு பெறாமல் வெளிநாட்டிற்கு பணி நாடுனர்களை அனுப்பும் முகவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்துள்ளது. அண்மை காலங்களில் தாய்லாந்து, கம்போடியா உள்ளிட்ட நாடுகளுக்கு தொழில்நுட்பம், டிஜிட்டல் மேலாண்மை சேவைகளுக்காக அழைத்துச் செல்லப்படும் இளைஞர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுமாறு கட்டாயப்படுத்தப்படுவதாக வந்த செய்திகளை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் 83 பணி நாடுனர்களை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை மீட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அரசு இளைஞர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவான ரேமல் புயல் தீவிர புயலாக வலுவடைந்துள்ள நிலையில் மேற்கு வங்கம், வங்கதேசம் இடையே இன்றிரவு கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். நேற்று மத்திய கிழக்கு வங்க கடற்பகுதிகளில் உருவாகியுள்ள ரேமல் புயலானது இன்று காலை வங்கக்கடலின் வடபகுதிகளில் தீவிர புயலாக வலுவடைந்துள்ளது. இது வட திசையில் நகர்ந்து இன்று நள்ளிரவில் மேற்கு வங்க மாநிலம் சாகர் தீவுகளுக்கு அருகில் தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 5 நாட்களுக்கு படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும். புயலின் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் தூத்துக்குடி, நாகை, கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. நாகை துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சூறாவளி புயலாக வலுப்பெற்று வரும் ரெமல் புயல் சின்னம் காரணமாக நாகை துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. கடற்கரையில் ஆயிரக்கணக்கான ஃபைபர் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடலுக்கு சென்ற படகுகளும் கரை திரும்பிய வண்ணம் உள்ளன. நாகை, வேளாங்கண்ணி, நாகூர், வேதாரண்யம் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் உள்ள கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புயல் சின்னம் காரணமாக வழக்கத்தினை விட கடல் அலைகள் சற்று அதிகமாக காணப்படுகிறது. மாவட்டத்தில் மேகமூட்டமாக கருமேகங்கள் திரண்ட வண்ணம் காணப்படுகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். இதேபோல்
சென்னை எண்ணூர், ராமேஸ்வரம், பாம்பன், தூத்துக்குடி, வ.உ. சிதம்பரனார் துறைமுகங்களிலும் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சூறாவளி காற்று காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. சுற்றுலா பயணிகளும் கடலில் இறங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் சாகர் தீவு அருகே புயல் கரையை கடக்கக்கூடும் என்பதால் கொல்கத்தா விமான நிலையத்தில் நாளை காலை வரை விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. திகா கடற்கரை பகுதியில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் இளையோர் விருது பெற தகுதியுடையோர் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மத்திய அரசின் டென்சிங் நார்கே தேசிய சாகச விருது பெற வரும் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உர கட்டுப்பாட்டு சட்ட விதிமுறைகளை மீறிய 38 கடைகளில் உர விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கரூர் அரசு கலைக்கல்லூரியில் நடப்பாண்டிற்கான இளநிலை படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குடும்ப அட்டையில் 5 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகளின் ஆதார் எண்களை வரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மகாபாரதி அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் மாற்றுத்திறன் மேம்பாட்டுத்துறையின் மூலம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சிறப்பு முகாம் நாளை தொடங்கி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன், பாதுகாப்பு தொடர்பான அரசின் திட்டங்களை அறிந்து பயன்பெறுமாறும் அவர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மத்திய அரசின் டென்சிங் நார்கே தேசிய சாகச விருது பெற வரும் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையில் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய பேதுரு பேராலயம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆலயத்தின் மறுமங்கள படைப்பு வரும் புதன்கிழமை நடைபெற உள்ளதாக பேராலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகம், ஆந்திரம், கேரளம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்காக வருகை புரிந்துள்ளனர். பரிசல் பயணம் மேற்கொண்டு காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசித்து வருகின்றனர். பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று முக்கிய உற்சவமான திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. 5 நிலைகள் கொண்ட 73 அடி உயர உள்ள திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாளை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து வணங்கி வழிபட்டனர். 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார். திருச்சி, தாம்பரம் இடையே இன்றிரவு 11 மணிக்கு முன்பதிவில்லாத சிறப்பு மெமு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம், விழுப்புரம் வழியாக செல்லும் இந்த ரயில் நாளை காலை 6 மணிக்கு தாம்பரம் சென்றடையும். இதேபோல் தாம்பரம், நாகர்கோவில் வாராந்திர சிறப்பு ரயில் இரு மார்க்கங்களிலும் அடுத்த மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாகர்கோவிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4:35 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 4:10 தாம்பரம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து திங்கட்கிழமைகளில் காலை 7:05 புறப்படும் இந்த ரயில் இரவு 8:25 நாகர்கோவில் வந்தடையும். சைவ சமய நால்வர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் குருபூஜை விழாவையொட்டி பல்வேறு சிவாலயங்களில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தஞ்சையில் நடைபெற்ற முத்து பல்லக்கு விழா மற்றும் பழனியில் ஞானப்பால் ஊட்டும் வைபவத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 4வது முறையாகவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 3வது முறையாகவும் இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்துள்ள நிலையில் இன்றைய போட்டி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே போட்டி நடைபெறும் சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் விளையாட்டு மைதானத்தில் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து சீனாவின் ZE வாங்கை தற்போது எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு வரும் 1ஆம் தேதி நடைபெறும் 7வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. ஏழைகள், பின்தங்கிய வகுப்பினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் முன்னேற்றத்திற்காக தமது அரசு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை பிஜேபி அரசு தொடர்ந்து புறக்கணித்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி குறை கூறியுள்ளார். ரேமல் தீவிர புயல் மேற்கு வங்கம், வங்கதேசம் இடையே இன்றிரவு கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.